வணக்கம் நண்பர்களே. அனைவரையும் தமிழ் ஹாலிவுட் பக்கம் சேனலுக்கு மீண்டும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கும் படத்திற்குச் செல்லும் முன் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு லைக் பண்ணுங்க நண்பர்களே. கதையின் தொடக்கத்தில் ஒரு பெண்ணாசிரியை குழந்தைகளுக்கு கற்பிக்க வகுப்பிற்கு செல்கிறார். ஆனால் அந்த வகுப்பில் இருக்கும் எல்லா பையன்களும் அவளை கவனிக்கவில்லை. அவர்கள் அவளை காலை வணக்கம் என்று அழைப்பதில்லை. இது ஆசிரியருக்கு மிகவும் சங்கடமாக இருக்கிறது. அதனால்தான் அனைவரையும் எழுந்து நிற்கச் சொல்கிறாள். ஆனால் யாரும் அவளை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. அவள் கோபத்தில் வந்து அனைவரையும் அமைதியாக இருக்கச் சொன்னால் மாணவர்கள் அனைவரும் அவளை அடிக்க எழுந்து நிற்கிறார்கள். மேலும் அவளுடன் இருக்கும் ஆசிரியர் பயப்படுகிறார். அப்போது மாணவி ஒருவர் அவள் மீது பந்தை எறிந்து அடித்துள்ளார். ஆனால் ஆசிரியர் உண்மையில் ஒரு யாக்கூஜா தளபதி என்று அவருக்குத் தெரியாது. பின்னர் ஆசிரியர் பந்தை எறிந்து மீண்டும் சிறுவனை அடித்தார். இதனால் சிறுவன் கீழே விழுந்து விடுகிறான். இதை பார்த்து சிறுவர்கள் அனைவரும் பயந்தனர். ஆனாலும் அதை லேசாக எடுத்துக் கொள்கிறார்கள். மேலும் அவர் சொல்வதை கேட்காதீர்கள். பின்னர் ஆசிரியர் அவர்களின் மதிப்பெண்களை குறைக்குமாறு மிரட்டினார். இதனால் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். இந்த காட்சி இங்கே வெட்டப்பட்டுள்ளது. படத்தின் தொடக்கத்தில் ஒரு விமான நிலையத்தை பார்க்கிறோம். அந்த விமான நிலையத்தில் ஒரு விமானம் தரையிறங்கியது. 100க்கும் மேற்பட்டோர் பயணித்த விமானம் கடத்தப்பட்டது எங்களுக்கு தெரியவந்தது. பின்னர் விமான நிலையத்திற்கு வெளியே கடத்தல்காரர்களைத் தாக்க சிறப்புப் படைகள் தயாராகி உத்தரவுக்காக காத்திருந்தன. அது மட்டுமின்றி இங்கு அதிக அளவிலான ஊடகப் பரப்புரையும் மேற்கொள்ளப்பட்டது. இந்த முழு நடவடிக்கையும் நேரலை டிவியில் காட்டப்பட்டது. இங்கே உயர்மட்ட அதிகாரிகளும் இந்த நிலையைக் கண்டு மிகவும் பீதியடைந்தனர். ஏனெனில் கடத்தல்காரர்கள் $100 மில்லியன் ரொக்கம் மற்றும் ஹெலிகாப்டரை கேட்டனர். அவர்களை எந்த விலையிலும் விட்டுவிட அரசு விரும்பவில்லை. விமானத்திற்குள் அனைவரும் பயந்தனர். ஆனால் அங்கு மற்றொரு பெண் தூங்கிக் கொண்டிருந்தார். கண்விழித்தபோது இந்த கடத்தல் பற்றி அவள் அறிந்தாள். ஆனால் அவள் சிறிதும் பயப்படவில்லை. அவள் பெயர் யான் குமி. அவள் கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறாள். அதனால் அவள் அருகில் அமர்ந்திருக்கும் பெண்கள் அவளை அமைதிப்படுத்த முயற்சிக்கிறார்கள். ஆனால் யான் கூமி அங்கு எதுவுமே நடக்காதது போல் சத்தமாக பேசத் தொடங்குகிறாள். அப்போது கடத்தல்காரர்கள் அவரை நோக்கி ஈர்க்கப்படுகிறார்கள். அப்போது ஒரு கடத்தல்காரன் அவன் மீது துப்பாக்கியை காட்டுகிறான். ஆனால் இது அவரை பாதிக்காது. அவனுக்கு பயப்படுவதற்குப் பதிலாக அவன் மீது கோபம் கொள்கிறான். அப்போது ஆயுதம் ஏந்திய அனைவரும் அவனை கொல்ல ஓடினார்கள். மேலும் திடீரென விமானத்திற்குள் தோட்டாக்கள் சத்தம் கேட்டுள்ளது. அதனால்தான் சிறப்புப் படைகள் கமாண்டோ தாக்குதலுக்கு முன்னேறத் தொடங்குகின்றன. மேலும் அவர்கள் விமானத்தை அடைந்தவுடன் விமானத்தின் வெளியேறும் கதவு திறக்கிறது. அப்போது இராணுவ வீரர்கள் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். கொள்ளையர்கள் மண்டியிட்டதைக் கண்டனர். அவர்களுக்குப் பின்னால் யாங்குமி இருந்தாள். அதாவது அவர் ஏற்கனவே கொள்ளையர்களை வென்றுவிட்டார். மேலும் இந்த காட்சி நாடு முழுவதும் நேரடி தொலைக்காட்சியில் காணப்பட்டது. முதலில் அவன் கொள்ளைக்காரன் என்றே எல்லோரும் நினைக்கிறார்கள். மேலும் இது அவருடைய சில தந்திரம். அதனால்தான் யாங்குமி அவன் கொள்ளைக்காரன் அல்ல என்று தெளிவுபடுத்துகிறாள். யாங்குமியின் இந்த வீரச் செயல் நேரடி ஒளிபரப்பு மூலம் எங்கும் வைரலானது. இந்த காட்சி இங்கே வெட்டப்பட்டுள்ளது. அடுத்த காட்சியில் யாங்குமியை அவள் வீட்டில் காண்கிறோம். அவளைத் தவிர அனைவரும் ஆண்களே. அவள் ஒரே பெண். எனவே அவரது முழு குடும்பமும் அவரது வீரத்தையும் தேசப்பற்றையும் கொண்டாடுகிறது. மேலும் அவர்கள் அவளைப் பற்றி பெருமைப்படுவதாக கூறுகிறார்கள். இங்கே நாம் ஒரு ராஜாவைப் பற்றி அறிந்து கொள்கிறோம். யாங்குமி சாதாரண பெண் அல்ல. அவள் யாக்கூஜாஸின் தளபதி. அவள் இளமையாக இருந்தபோது அவளுடைய பெற்றோர் இறந்துவிட்டார்கள். மேலும் அவர் தனது தாத்தாவுடன் வசித்து வந்தார். அதனால் அவள் தாத்தாவுக்குப் பிறகு யாக்கூஜா கும்பலின் கடைசி வாரிசு. ஆனால் அவரது குடும்ப உறுப்பினர்கள் யாக்கூஜா என்பது யாருக்கும் தெரியாது. அவர்கள் தங்கள் வேலையை மிகவும் மறைத்து வைத்திருந்தார்கள். அதனால்தான் யான் கூமி உயர்நிலைப் பள்ளியில் கணித ஆசிரியராக இருந்தார். மேலும் அவர் தனது குடும்ப பின்னணியை மாணவர்கள் மற்றும் சக ஊழியர்களிடமிருந்து ரகசியமாக வைத்திருந்தார். இப்போது அடுத்த நாள் யான் கூமி பள்ளிக்கு வந்தபோது விமானம் கடத்தல் மீட்பு நடவடிக்கை குறித்து தனது சக ஊழியர்கள் சமீபத்தில் விவாதித்துக் கொண்டிருந்ததை அவர் கவனித்தார். மேலும் அவர்கள் அவரை மிகவும் பாராட்டுகிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் முதல்வர் வந்தார். யான் கூமியை பக்கத்தில் அழைத்து, இவ்வளவு பெரிய செய்திகள் மூலம் மக்களின் கவனத்தை தன் பக்கம் திருப்ப வேண்டாம் என்று சொல்லுங்கள். ஏனெனில் அவர் ஒரு யாக்கூஜா தளபதி என்று அவரது உண்மையான அடையாளம் வெளிப்படும். இனிமேல் இது நடக்காது. அப்போது அங்கு ஒரு புதிய பயிற்சி ஆசிரியர் வருகிறார். அவர் பெயர் ஓதகிரி. உண்மையில் யாங்குமியின் பழைய மாணவர்தான் ஓடகிரி. அவள் அவனுக்கு கற்றுக் கொடுத்தாள். இதைப் பார்த்து தன் மாணவர்கள் தன் அடிச்சுவடுகளைப் பின்பற்றி ஆசிரியர்களாக மாறுவதைப் பார்த்து அவள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள்.
ஆனால் யாங்குமியும் அப்போது மிகவும் வருத்தப்பட்டாள். வேறு வேலை கிடைக்காததால்தான் இந்த ஆசிரியை பணியை செய்கிறேன் என்று ஓதகிரி கூறும்போது, அவள் ஒரு ஆசிரியராக மாறுவாள் என்று இது அர்த்தப்படுத்துவதில்லை. அடுத்த காட்சியில் யாங்குமி ஓதகிரியை தன் வகுப்பிற்கு அழைத்து வந்து மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறாள். இங்கு ஓதகிரிக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஏனெனில் அந்த மாணவர்கள் யாங்குமியை மதிக்கவில்லை. அவர்கள் அவள் சொல்வதை கேட்கவில்லை. எல்லோரும் அவளை புறக்கணிக்கிறார்கள். யாரும் அவளை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் யாங்குமி அவர்களை பள்ளி விதிகளின்படி மைதானத்திற்கு அழைக்கிறார். இதனால் அனைவரும் ஓதகிரியைப் பற்றி அறிந்து கொள்ளலாம். ஆனால் எந்த ஒரு மாணவரும் மைதானத்திற்கு வராததால் ஓதகிரியின் முன் மிகவும் சங்கடப்பட்டதால் மிகவும் வருத்தமடைந்துள்ளார். இப்போது அடுத்த காட்சியில் பள்ளியின் கூரையில் 5 மாணவர்களை பார்க்கிறோம். அதன் தலைவர் ரியான். ஓதகிரி ஏன் தனது பள்ளிக்கு ஆசிரியராக வந்தார் என்று ரியான் தனது நண்பர்களுடன் விவாதிக்கிறார். இப்போது ஓதகிரி குறும்பும் நிறைந்த மாணவனாக இருந்ததால் அவன் கொஞ்சம் இருட்டாக இருக்கிறான். அடுத்த காட்சியில் சில சிறுவர்கள் ஒரு ஓட்டலில் மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது 2 சிறுவர்கள் அங்கு வந்து யாங்குமியை ஓதகிரியுடன் பார்த்ததாகச் சொல்கிறார்கள். உண்மையில் இந்த சிறுவர்கள் யாங்குமியின் பழைய மாணவர்கள். யாங்குமி காதலனை பெற்றதை நம்பாததால் இப்போது இதைக் கேட்ட அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். ஏனென்றால் அவள் தனக்கென ஒரு காதலனை கண்டுபிடிக்க முடியும் என்று அவர்கள் நினைக்கவில்லை. யாங்குமி ஓதகிரியுடன் மதிய உணவிற்காக அதே இடத்தை அடைந்ததாக அவர்கள் பேசிக் கொண்டனர். பின்னர் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். அனைவரும் அவளிடம் முகத்தை மறைக்க ஆரம்பித்தனர். யாங்குமி அவளை பார்க்கும்போது, அதாவது அவள் பழைய மாணவர்களை பார்க்கிறாள். பின்னர் அவள் ஓதகிரியை அவளுக்கு அறிமுகப்படுத்துகிறாள். இந்த வழியில் அவர்கள் கண்டுபிடித்தனர், அவர் அதே பள்ளியில் கற்பிக்கும் புதிய ஆசிரியர். அப்போதுதான் அவர் நிலைமையை தவறாகப் படித்ததை உணர்ந்தார். ஓதகிரி அவன் காதலன் அல்ல. பின்னர் அவர்கள் அதை மீண்டும் கேலி செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அவ்வளவு அழகான மனிதனை யாராலும் ஈர்க்க முடியாது. தன்னைப் பற்றி இப்படிப்பட்ட விஷயங்களைக் கேட்டு அவர் மிகவும் வருத்தப்படுகிறார். மேலும் அவள் அவனை திட்ட ஆரம்பித்தாள். ஆனால் ஓதகிரி அதை செய்யவிடாமல் தடுக்கிறார். பின்னர் முணுமுணுத்துக் கொண்டிருக்கும்போது அவள் தன் சுயத்துடன் எல்லோரிடமும் பழகுகிறாள். இது அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கிறது. சிறிது நேரம் கழித்து தங்கள் பட்டப்படிப்பு முடிந்துவிட்டது என்பதை அனைவரும் உணர்ந்தனர். இப்போது பல ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த கதைகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். பட்டம் பெற்ற பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள் என்பது பற்றி. யான்குமிக்கு கற்பிக்க முடியும் என்றுதான் நினைக்கவில்லை என்று ஒரு சிறுவன் ஒப்புக்கொண்டான். அவள் விரைவில் விலகுவாள் என்று நினைத்தான். ஆனால் இப்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றதைக் கண்டு நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம். நீங்கள் எங்களைப் போல் நல்ல நிலையில் இல்லை. யான்குமி கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டாள். பின்னர் அனைவரும் அமைதியடைகின்றனர். சாலையில் நடந்து கொண்டிருந்த ரியானின் நண்பர்களை இங்கே காண்கிறோம். ஆனால் மோட்டார் பைக் கும்பலைச் சேர்ந்த சிலர் அங்கு வந்து அவர்களை கொடுமைப்படுத்தத் தொடங்கியுள்ளனர். பின்னர் அவர்களது பணத்தையும் கொள்ளையடிக்க முயல்கின்றனர். இப்போது இதை பார்த்த ரியான் உடனடியாக அங்கு வந்து அந்த கும்பல் உறுப்பினர்களை தனது நண்பர்களை விட்டு வெளியேறச் சொல்கிறார். அவர்கள் அவன் பேச்சைக் கேட்கவில்லை. அதனால் அவர்கள் சண்டையிடத் தொடங்கினர். ரியானை ஒரு குழந்தை என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் ரியான் அவர்களை கொல்வதில் எளிதாக வெற்றி பெறுகிறார். ஆனால் செல்லும் முன் பின்னர் கொலை செய்து விடுவதாக மிரட்டியுள்ளனர். அதே ஷாமியன் குமி ஓதகிரியை தன் வீட்டிற்கு இரவு உணவிற்கு அழைத்தாள். பிறகு அவளை தன் குடும்பத்தாருக்கு அறிமுகப்படுத்தினாள். இங்கே அவள் ஓதகிரியிடம் தன் மாணவர்களை தன் வீட்டிற்கு இரவு உணவிற்கு அழைப்பதே தன் கனவு என்று கூறுகிறாள். அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். அதனால் அவள் நிறைய குடிக்கிறாள். இப்போது அவள் நிறைய குடிப்பதால் அங்கேயே தூங்குகிறாள். அதன் பிறகு ஓதகிரி தன் தாத்தாவிடம் பேச ஆரம்பித்தாள். மேலும் யான்குமியால்தான் ஆசிரியராக மாறியுள்ளதை வெளிப்படுத்தினார். யான்கோமி கொஞ்சம் எரிச்சலூட்டினாலும் இன்னும் அவர் அவருக்கு வாழ்க்கையின் பல பாடங்களை கற்றுக் கொடுத்தார் மற்றும் உயர்நிலைப் பள்ளியில் கடின உழைப்பைச் செய்ய அவரை தூண்டினார். இப்போது அடுத்த நாள் பள்ளிக்குச் செல்லும்போது யான்கோமி தனது 2 முன்னாள் மாணவர்களுடன் திடீரென மோதுகிறார். அவர்களும் பள்ளி நாட்களில் மிகவும் குறும்புகளாகவும் வேடிக்கையாகவும் இருந்தனர். ஆனால் இப்போது அவர் தனது வாழ்க்கையை மிகவும் மாற்றியமைத்துள்ளார். இது அவரது வாழ்க்கையை முன்பை விட சிறப்பாக மாற்றியுள்ளது என்று அவர்கள் அவரிடம் சொன்னார்கள். அங்கு ஒரு மனிதன் உரை நிகழ்த்திக் கொண்டிருந்தாலும் வெற்றிகரமான ஐடி தொழிலதிபர் மற்றும் இங்கே அவர் ஒரு ஊக்கமளிக்கும் திட்டத்தை வைத்திருந்தார். யான்குமி அவனை கூர்ந்து பார்த்தபோது அந்த ஆணின் முகம் அவனது முன்னாள் காதலனின் முகத்தைப் போலவே இருப்பதைக் கண்டுபிடித்தான். அவனைத் தன் காதலனாகவே கருதுகிறான். ஆனால் அந்த மனிதர் ஜப்பானின் மிகப்பெரிய பணக்காரரான ஷூசென் என்ற யதார்த்தத்தை அவர் விரைவில் கண்டுபிடித்தார்.
அவர் தனது செல்வாக்கை அதிகரிக்க அபு கவர்னரின் தேர்தலுக்காக போராடுகிறார். போலீஸ். எனவே இப்போதைக்கு அவர்கள் வெளியேற முடிவு செய்கிறார்கள். ஆனால் அடுத்த காட்சியில் ரியானை பழிவாங்க மீண்டும் வருவோம் என்று சத்தியம் செய்கிறார்கள். முதல்வர் ரியானையும் அவரது நண்பர்களையும் தனது அலுவலகத்திற்கு அழைக்கிறார். மேலும் இந்த சிக்கலில் சிக்க அவர் அவர்களை நிறைய திட்டினார். இந்த சண்டையைப் பற்றி அவர் அவர்களிடம் ஒரு விஷயத்தைச் சொல்கிறார். ஆனால் மோட்டார் சைக்கிள் கும்பல் முதலில் அவர்களிடம் பணம் கேட்டு அவர்களை அடித்ததாக அனைவரும் கூறினர். அவர்கள் பணம் கொடுக்காததால் அவர்கள் பணத்தை திருடத் தொடங்கினர். பின்னர் ரியான் அவர்களை காப்பாற்றினார். முதல்வர் அவர்களை நம்பவே இல்லை. ஆனால் அங்கு யான் கூமி அவர்களுக்கு உதவி செய்யும்போது அவர்கள் உண்மையைச் சொல்கிறார்கள் என்று கூறினார். ஏனென்றால் அவர்கள் பொய் சொன்னால் இந்த விஷயம் அவர்களின் கண்களில் தெரிந்திருக்கும். பின்னர் இந்த விஷயத்தை விட்டுவிட முதல்வர் முடிவு செய்தார். ஏனெனில் ஒரு குண்டர்களுக்கு எதிராக போராடுவதில் அர்த்தமில்லை. எதிர்காலத்தில் மாணவர்கள் ஏதேனும் பிரச்சனையையோ அல்லது பிரச்சனையையோ உருவாக்கினால் அவர் பணியிலிருந்து நீக்கப்படுவார் என்று முதல்வர் அவரை எச்சரித்தார். பின்னர் ரியானும் வகுப்பில் உள்ள அவனது நண்பர்களும் இதனால் நன்றாக உணரவில்லை. யான் குமி தன் வேலையை தங்களுக்கு ஆபத்தில் ஆழ்த்திவிட்டதாக நினைத்துக் கொண்டிருந்தனர். இப்போது அவர்கள் யான் கூமியை மேலும் சிக்கலில் தள்ள விரும்பாததால் அதனால்தான் பைக் கும்பலின் மறைவிடத்திற்கு செல்கிறான். அப்போது நண்பர்கள் அவரை தடுக்க முயன்றனர். ஆனால் அவர் அவற்றை புறக்கணித்துவிட்டுச் செல்கிறார். சிறிது நேரம் கழித்து யான் குமியோத கிரியுடன் வகுப்பறைக்கு வருகிறாள். அப்போது அந்த கும்பலுடன் சண்டையிட ரியான் சென்றிருப்பதை கண்டுபிடித்தார். இதைக் கேட்டதும் தன் மாணவர்கள் மீது கோபம் கொள்கிறார். அப்படித்தான் அவனை அங்கே போக அனுமதித்தார்கள். அவரை ஏன் தடுக்கவில்லை? ஏன் அவரை தனியாக செல்ல அனுமதித்தார்கள்? பின்னர் யான் குமி ரியானை காப்பாற்ற செல்கிறாள். அவர்கள் ரியானின் உண்மையான நண்பர்களாக இருந்தால் என்ன நடந்தாலும் அவர்கள் அவருடன் நின்றிருக்க வேண்டும். அடுத்த காட்சியில் கருப்பு மண்டை கும்பலின் மறைவிடத்தை அடைந்த ரியானை பார்க்கிறோம். இங்கே ரியான் அவர்களை தனது பள்ளியிலிருந்து விலகியிருக்குமாறு எச்சரிக்கிறார். அவர்கள் தங்கள் சொந்த நலனைக் கொண்டிருப்பதுதான். பின்னர் அவர் அந்த கும்பலின் தலைவரிடம் ஒரு சண்டைக்கு சவால் விடுகிறார். ஆனால் கும்பல் தலைவர் அவரது வாய்ப்பை நிராகரிக்கிறார். அப்போது மக்கள் அனைவரும் அவரை அடிக்க ஆரம்பித்தனர். இப்போது ரியானால் அவ்வளவு பேரை கையாள முடியவில்லை. அவர்களுக்கு முன்னால் உள்ள சுவர் உடைந்து யான் குமியின் வீரப்பிரவேசம் உள்ளது. கும்பலைச் சேர்ந்தவர்கள் அவர் பேச்சைக் கேட்கவில்லை. மாறாக அவரை தாக்கினர். ஆனால் அவர்கள் யான் குமியை குறைத்து மதிப்பிட்டனர். ஒவ்வொருவராக அடிக்க ஆரம்பித்தாள். ஆனால் சிறிது நேரத்தில் கும்பல் உறுப்பினர்கள் அவள் மீது கோபப்படுகிறார்கள். ஆனால் ஓதகிரி அங்கு வருகிறார். பின்னர் அவர் யான்குமிக்கு உதவுகிறார். மேலும் இருவரும் அவர்களை மிகவும் அடித்ததால் அவர்கள் அங்கிருந்து ஓட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ரியானின் நண்பர்கள் அங்கு வந்திருந்தனர். ரியானுக்கு உதவியதற்காக ரியானுக்கு யார் நன்றி கூறுகிறார்கள்? ஒரு சாதாரண டீச்சர் எப்படி இப்படி சண்டை போடுவார் என்று இங்கு ரியான் குழம்பிப் போனான். அவள் என்ன விலை கொடுத்தாலும் தன் மாணவர்களை கவனித்துக் கொள்வதால் இதையெல்லாம் செய்வதில் அவள் தோல்வியடைந்ததாக அவனிடம் கூறுகிறாள். மறுநாள் காலை ரியானும் மற்ற சிறுவர்களும் ரியானை மதிக்கத் தொடங்குகிறார்கள். மேலும் அவரை குட் மார்னிங் என்று அழைப்பார்கள். இறுதியில் அவரது மாணவர்கள் அவரை மதிக்கத் தொடங்கினர். இப்போது அடுத்த காட்சியில் சில போலீஸ் அதிகாரிகள் பள்ளிக்கு வருகிறார்கள். அவர்கள் கும்பலுடன் சண்டையிட்டதால் இங்கு வந்ததாக நினைத்து அதிர்ச்சியடைந்தனர். ஆனால் அவர்களது மாணவர்களில் ஒருவரான ஷுங் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் நிர்வாகத்திடமிருந்து தலைமறைவாக உள்ளதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். உண்மையில் அவர்கள் அவரை கண்டுபிடித்து அவர் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க பள்ளிக்கு வந்தனர். ஆனால் இது தெரியாமலேயே அவர்களுக்கு இது உண்மையாக இருக்க முடியாது. ஏனென்றால் ஷுங்தான் மிகவும் புத்திசாலித்தனமான மாணவர்களில் ஒருவர். ஆனால் அதிகாரிகள் சொன்ன பை கிடைத்ததாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். இதற்குப் பின்னால் இன்னொரு காரணமும் இருக்கலாம். இப்போது போலீஸ் ஷுங்கை கண்டுபிடிப்பதற்கு முன் அவள் முதலில் அவனை கண்டுபிடிக்க முடிவு செய்கிறாள். யான்குமி அவனை தேடிச் செல்லும்போது அவனை தேடிக் கொண்டிருந்த ஷுங்கின் சில நண்பர்களை வழியில் சந்தித்தாள். இதனால் தற்போது பல்வேறு குழுக்களாக பிரிந்து அவரை தேட ஆரம்பித்துள்ளனர். ஆனால் நாள் முழுவதும் அவரை எங்கும் காணவில்லை. இப்போது அடுத்த காட்சியில் காயம்பட்ட ஷுங்கை இறுதியாக பார்க்கிறோம். யான்குமி அவனை அழைத்துக் கொண்டிருந்தாள். ஆனால் ஏதோ யோசித்து அழைப்பை எடுக்காமல் கட் செய்தார். அப்போது அங்கு ஒரு போலீஸ் கார் வருகிறது. அவர் பாலத்தின் கீழ் ஒளிந்து கொண்டிருப்பதை பார்த்து அன்று மாலை ஓதகிரி வீட்டுக்குப் போகும்போது வகுப்பறையில் யாரோ குரல் கேட்டது. அங்கு சென்று சோதனை செய்தபோது அங்கு ஷுங் பதுங்கியிருப்பது தெரிந்தது. சிறிது நேரம் கழித்து யாங்குமியும் மற்ற சிறுவர்களும் அங்கு வந்தனர். பின்னர் அவர் தனது அழைப்பை ஏன் பெறவில்லை என்று ஷங்கிடம் கேட்கிறார்.
அதற்கு ஷுங் பதிலளித்தார், அவர்களை எந்த பிரச்சனையிலும் சிக்க வைக்க விரும்பவில்லை என்று. பின்னர் அவர் முதல் சி வரை அனைத்தையும் கூறுகிறார். சமீபத்தில் அவர் ஒரு டெலிவரி பாய் வேலையைத் தொடங்கினார். பின்னர் அவர் சில தொகுப்புகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டார். ஆனால் அந்த பொதிகளில் என்ன இருந்தது என்பது அவருக்கு தெரியவில்லை. மேலும் நேற்று இரவு அவர் அந்த பொட்டலங்களை டெலிவரி செய்து கொண்டிருந்தபோது அந்த பொட்டலம் திடீரென கீழே விழுந்து உடைந்தது. எப்படியிருந்தாலும் அந்த பொதிகளில் சிலைகள் இருந்தன. ஆனால் அவை உடைந்த பிறகு பின்னர் குண்டர்கள் அவரை அடிக்கத் தொடங்கினர். ஆனால் அதற்குள் போலீஸ் வந்தது. இதனால் பாக்கெட்டுகளுடன் ஓடிவிட்டனர். மேலும் நானும் ஓடிவிட்டேன். ஆனால் மருந்துகளின் முன் என் பணப்பை விழுந்தது. மேலும் அதே பணப்பையை போலீசார் கண்டுபிடித்தனர். அன்று முதல் என்னை தேடி வருகின்றனர். இதைக் கேட்ட யாங்கோமி அவளுக்கு என்ன வேலை வேண்டும் என்று கேட்டாள். அதில் அவள் தன் சகோதரியின் பள்ளிக் கட்டணத்தைச் செலுத்தப் போவதாகச் சொன்னாள். எல்லாவற்றையும் அறிந்த பிறகு யாங்கோமி அவளை பார்த்து கத்தினாள். இந்த விஷயங்களில் அவள் குற்றவாளி இல்லை என்று. மேலும் அவள் எந்த விலையிலும் அவளை காப்பாற்றுவாள். அதனால் தன் தோழிகளையும் கணவனையும் தன் வீட்டில் தங்கச் சொல்கிறாள். அடுத்த காட்சியில் யான்குமியின் வீட்டில் அனைவரும் இருந்தனர். பின்னர் யான்குமி தனது ஆட்களிடம் இந்த போதைப்பொருள் கடத்தல் வழக்கைப் பற்றி அனைத்தையும் கண்டுபிடிக்கச் சொல்கிறாள். பின்னர் அவர்கள் இந்த சட்டவிரோத வணிகத்தின் பின்னணியில் மூளையாக இல்லை, மாறாக ஒரு மூலசங்கிலி என்று அவளிடம் கூறுகிறார்கள். மற்றும் விவேக் பிந்த்ரா போன்ற வெற்றிகரமான தொழிலதிபர். இப்போது ஷூசென் மிகவும் பணக்காரர் மற்றும் அரசாங்கத்தில் இருந்ததால் அவரது குற்றங்களை அம்பலப்படுத்துவது மிகவும் கடினமாக இருந்தது. அவர் இதைக் கேட்டவுடன் ஏன் கூமி மிகவும் கோபமடைந்து ஷூசெனின் குற்றங்களை பொதுவில் அம்பலப்படுத்த சத்தியம் செய்கிறாள். அப்போது ஷுங்கும் அவரது நண்பர்களும் இதைக் கேட்டுக்கொண்டிருந்தனர். அவர்கள் இந்த விஷயத்தை தங்கள் கைகளில் தீர்க்க முடிவு செய்கிறார்கள். அதனால் யான்குமி எந்த ஆபத்திலும். எனவே அடுத்த நாள் ஷூம் மற்றும் அவரது நண்பர்கள் ஷூசெனின் தலைமையகத்தை அடைகிறார்கள். இதனால் அவர்கள் எந்த ஆதாரத்தையும் கண்டுபிடிக்க முடியும். அன்றைய தினம் அவர் ஒரு மிகப்பெரிய கருத்தரங்கை நடத்தப் போகிறார். அதனால் அவரது குழு தலைமையகத்தில் அதிகம் ஈடுபடாது. மறுபுறம் யான்குமியையும் ஓதகிரியையும் பார்க்கிறோம். அவர்களும் அதே திசையில் சென்று கொண்டிருந்தனர். இருவரும் அங்கு சென்று ஷூசென் கருத்தரங்கின் நேரடி ஒளிபரப்புக்கான பிரச்சாரத்தை தயாரித்துக் கொண்டிருந்த நிறைய நிருபர்களை பார்க்கிறார்கள். இதைத் தொடர்ந்து இருவரும் சுச்சென்னின் அறைக்குள் நுழைய முயற்சிக்கின்றனர். மறுபுறம் சன் மற்றும் அவரது நண்பர்கள் ஒரு அறையில் நிறைய பெட்டிகளைப் பெறுகிறார்கள். அதில் அதே மருந்துகள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் திடீரென்று சுசென்னின் மக்கள் அவர்களை பார்க்கிறார்கள். பின்னர் அவர்கள் அனைவரையும் சுடப்போகிறார்கள். யான் கூமி அங்கு வந்து அவர்களை மிகவும் அடித்தார். இறுதியில் அவர்கள் அனைவரையும் தோற்கடித்தார். அதனுடன் சுசென் தனது உரையை நேரடியாக ஒளிபரப்பத் தொடங்கினார். அங்கு அவர் உறுதியளிக்கிறார், இந்த தேர்தலில் அவர் ஆளுநராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த நகரத்தை சிறப்பாக மாற்றுவேன். வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிப்பார். அப்போதுதான் இந்த பிரச்சனை தன் முன் வந்து தான் செய்த குற்றங்களை அனைவர் முன்னிலையிலும் அம்பலப்படுத்த ஆரம்பித்து விடுகிறது என்று பேச்சு கொடுத்துக் கொண்டிருந்தார். இதற்கிடையில் தனது பிரச்சாரத்தில் ஒளிபரப்பிற்கு வந்திருந்த அவரது மாணவர் ஒருவர் இந்த போதை மருந்து வைத்திருந்ததாக செய்தி வெளியான மருந்து அறையில் அனைவருடனும் நேரடி ஒளிபரப்பு செய்யத் தொடங்குகிறார். இதை பார்த்து அவரது ஆதரவாளர்கள் அனைவரும் மிகவும் பயந்தனர். கருத்தரங்கில் இருந்து ஓடிவிட்டார். பின்னர் சூசென் மிகவும் கோபமடைந்து யான் கூமியை கொல்லுமாறு தனது ஆட்களுக்கு கட்டளையிடுகிறார். அங்கு போலீஸ் படை ஏற்கனவே வந்துவிட்டது. ரியானும் அவனது நண்பர்களும் கூட அணுகுகிறார்கள். ஆனால் போலீசார் அவர்களை உள்ளே அனுமதிக்கவில்லை. மறுபுறம் ரியான் கியூமி சூசென்னின் ஆட்களுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார். இறுதியாக அவள் அவர்களை தோற்கடிப்பதில் வெற்றி பெற்றாள். பின்னர் சூசென் அவளை நோக்கி துப்பாக்கியை காட்டி அவள் வாழ்க்கையை அழித்துவிட்டதாக குற்றம் சாட்டுகிறான். ஆனால் அவள் அவனை சரணடையுமாறு அறிவுறுத்துகிறாள். ஷூசென் மிகவும் உணர்ச்சிவசப்பட்ட சில விஷயங்களை அவள் அவனிடம் கூறுகிறாள். இதற்கிடையில் சிறப்புப் படையும் அங்கு சென்றது. அவள் அவனை சுடவிருந்தாள். ஆனால் யான் கூமி அவளை படப்பிடிப்பிலிருந்து தடுத்தாள். ஏனென்றால் ஷூசென் இப்போது மேம்பட்டுவிட்டார். எனவே போலீசார் இப்போது அவரை சுடவில்லை. அவர் கைது செய்யப்பட்டார். மேலும் யான்குமியின் துணிச்சலைக் கண்டு நாடே மிகவும் வியந்தது. மறுநாள் வரை யான்குமி பிரபலமாகிவிட்டார். அவளுடைய துணிச்சலுக்காக அனைத்து ஆசிரியர்களும் அதிபர்களும் அவளை பாராட்டுகிறார்கள். அதன் பிறகு வகுப்பில் கிக்தி கேனை விளையாட தன் மாணவர்களை அழைக்கிறாள். மேலும் இம்முறை யான்குமியின் வார்த்தைகளால் வகுப்பு முழுவதும் வியப்படைகிறது. இதைப் பார்த்து அவள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். பின்னர் அவர்கள் இந்த விளையாட்டை விளையாட ஆரம்பிக்கிறார்கள். நண்பர்களே, இந்த படம் இத்துடன் முடிகிறது.
எங்களின் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை லைக் செய்து குழு சேரவும். ஏனென்றால் உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் தேவை. நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.